இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஒரு ஐடி கம்பெனியில ஆபீஸை சுத்தம் பண்ற வேலைக்கு ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்ட மேனேஜர் இமெயில் ஐடி கேட்கிறாரு. அவரும் தர துடைக்கிற வேலைக்கு எதுக்கு சார் இமெயில் ஐடி, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. எந்த வேலையா இருந்தா என்ன, ஒரு இமெயில் ஐடி கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவரை அந்த வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. சரி, இனிமே என்ன செய்யலாம்னு யோசிச்ச அவரு பக்கத்து மார்க்கெட்ல இருந்து காய்கறிகளை கம்மியான விலைக்கு வாங்கி அதை தெருவா விற்க ஆரம்பிக்கிறாரு. கையில கொஞ்சம் லாபம் நிற்கவும் அதை தொடர்ந்து செய்யறாரு. ஒரு நாள் மிகப்பெரிய வியாபாரியாவும் மாறுறாரு. அப்போ பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு பேங்க்ல இருந்து ஒரு எம்ப்ளாயி இவரை பார்க்க வராரு. பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு இமெயில் ஐடி இவர்கிட்ட கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு இந்த காய்கறி வியாபாரி மறுபடியும் அதே பதில சொல்றாரு. ஒரு இமெயில் ஐடி கூட தெரியாம இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்களே, அப்ப இதெல்லாம் தெரிஞ்சா எவ்வளவு பெரிய இடத்துல இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த பேங்க் எம்ப்ளாயி சொல்றாரு. அதுக்கு இந்த வியாபாரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அதெல்லாம் தெரிஞ்சா இந்நேரம் ஒரு ஐடி கம்பெனியில தரைய துடைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பேன்னு சொல்றாரு. இதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லயும் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை விட்டு போச்சுன்னா கவலைப்படாதீங்க. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சு தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்கும்.